நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, சினிமா படங்கள் நடிப்பத தாண்டி, தற்போது கார் ரேஸ்லுமே கம்பேக் கொடுத்திருக்காரு. அஜித் குமார் ரேசிங் கம்பெனி அப்படின்னு புதிய கார் ரேசிங் கம்பெனி ஒன்றை துவங்கி, அதற்காக பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல பல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டாரு. அவருடைய ப்ரொஃபஷனல தாண்டி பேஷனையுமே விடக்கூடாது அப்படின்னு இந்த வயதிலுமே அவர் அயராது போராடுறத பார்த்த பல பிரபலங்களுமே இவருக்கு ஆதரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் சோஷியல் மீடியாக்கள்ல ட்வீட் போடுறது மட்டுமல்லாமல் நேரடியாக அந்த களத்திற்கே சென்று ஏகே அவர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா பல பிரபலங்களுமே சமீபத்துல ரேஸ் நடக்கும் இடத்துல ஏகேவை மீட் பண்ணாங்க அப்படின்றத நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். கடைசியாக ஸ்ரீலீலா நம்ம ஏகே அவர்களை சந்தித்து புகைப்படம் வீடியோக்களை எடுத்துக்கொண்டாங்க. சோ அதுவுமே சோஷியல் மீடியாக்கள்ல செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா எப்போது ஏகே 64 படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு ஏகே ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆவலுடனுமே காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது இந்த படம் பற்றி சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்குமே இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்ற அப்டேட் மட்டும்தான் தெரியும். அதனை அடுத்து மத்த இந்த அப்டேட்டுமே ரசிகர்களுக்கு தெரியாது. ஆகையால படத்துடைய டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக், போஸ்டரை வர நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு அதிரடியாக பிளான் போட்டிருக்காங்களா. சோ அதற்கான வேலைகளுமே கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாக கூடும் அப்படின்ற தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. சோ ஏகே 64 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.